மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரு. அப்படித்தான் நம்மளுக்கும் திமுக உணர்த்துகிறது. சேர சோழ பாண்டியர்களின் பரம்பரை போல தாத்தா, மகன், பேரன். சென்னையில் ஏன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் மழை அதிகமாக பெய்துவிட்டது என்பார்கள். காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ, மற்ற கட்சிகளோ திமுகவை ஒட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் திமுக செய்கிற நல்ல நலத்திட்டங்களுக்காக அல்ல. அப்படி எந்த சம்பவத்தையும் திமுகவினர் செய்யவில்லை. போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறார்கள், மத்திய அரசிடம் நிதி கேட்கிறார்கள். பழனிசாமியை அப்புறப்படுத்திவிட்டு பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கிவிட்டு ஒருங்கிணைந்த கழகமாக மாற்றும் பொழுது விஜய் சொன்ன கருத்தும் பழி. நாம் தமிழரை அழிப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை. சீமானை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி, வணக்கம். ரீசெண்டாக நடந்த அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும்னு ஆதவ் அர்ஜுன் கூறியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரு. அப்படித்தான் நம்மளுக்கும் திமுக உணர்த்துகிறது. என்னமோ இவர்களெல்லாம் வழி வழியாக வந்த சேர சோழ பாண்டியர்களின் பரம்பரை போல தாத்தா, மகன், பேரன் இது மன்னராட்சி மாதிரி நினைத்துக்கிட்டு மன்னரை போன்று அவர்கள் கருதி கொண்டு அதைத்தான் நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். 4ஆம் தலைமுறை தலைவராக இன்னொருத்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நல்லதல்ல. இது ஜனநாயக நாட்டிற்கான விஷயமே அல்ல. இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட கேடு. இந்த கருத்தில் ஆதவ் அர்ஜுனோடு நானும் உடன்படுகிறேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை தொடர்ந்து திருமாவளவன் ரொம்ப வலியுறுத்தி வராரு. தற்போது விஜயும் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வழங்குவதாக கூறியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டுமே கற்பனை கதைகள். ஆட்சியில் பங்கு வேணும்னா நம்ம கேட்கறதுனால கிடைக்காது. கூட்டணி ஆட்சி வந்துருச்சு, தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டுருச்சுன்னா ஆட்சியில் பங்கு அந்த தொங்கு சட்டமன்றம் வந்த கட்சியே கொடுக்க போகுது. இதுக்கு கோஷமோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ தேவையில்லை. நாம் வலுவாக இருந்தால் ஆட்சியில் பங்கு மட்டுமல்ல கட்சியிலும் பங்கு கேட்கலாம். திமுக அரசோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக இதுவரை செஞ்ச ஆட்சியிலே இது மகா மட்டமான ஆட்சி, மோசமான ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சீரழிவு, நிர்வாக சீர்கேடு, ஆட்சி ஊழல் மயமாக்கப்பட்டிருக்கிறது. எதிலும் ஊழல், எங்கும் ஊழல், லஞ்ச லாவணியம் தலைவரித்து ஆடுகிறது. பாலம் கட்டினால் 3 மாதத்திலே அடித்து செல்லப்படுகிறது. மணல் கொள்ளை, மாபியா கும்பலின் அட்டூழியம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீரழிவுன்னு திமுக ஆட்சி படு மோசமான காட்சியாகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், விரைவில் தூக்கி எறியப்பட வேண்டும். இப்போ ரீசெண்டாக பேஞ்சல் புயல் வந்துச்சு இல்லையா? அதாவது திமுக அரசு எப்படி கையாண்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த புயலையும் திமுக அரசு இதுவரை கையாண்டதிலேயே சிறப்பாக எதுவும் கையாளாகாது. காரணத்தை மட்டும் கூறுவார்கள். சென்னையில் ஏன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் மழை அதிகமாக பெய்துவிட்டது என்பார்கள். பெஞ்சால் புயல் ஏன் வந்தது, நீங்கள் ஏன் மக்களை காக்கவில்லை என்றால் நாங்கள் எதிர்பார்த்தையை விட ஜாஸ்தியாக வந்துவிட்டது என்று சொல்வார்கள். ஒன்று கொண்டு முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை அவர்கள் தொழிலாக செய்கிறார்கள். இது எந்த புயலையும் அவர்கள் சரியாக கையாளவில்லை. இந்த புயல் வந்துவிட்டதாக சொல்லி, இந்த புயலில் ஏற்பட்டதை செய்த சொல்லி மத்திய அரசிலிருந்து நிதியை பெற்று அந்த நிதியிலிருந்து எப்படி ஆட்டைய போடலாம் என்றுதான் பார்ப்பார்களே ஒழிய, புயலை நேருக்கு நேராக ஓபிஎஸ் வர்தா புயலை நேருக்கு நேராக சந்தித்தார். புயல் வந்த இடத்திலேயே போய் நின்றார். 3 நாட்களில் இதுவரை தமிழகத்தில் வந்த புயலில் வர்தா புயல் மாதிரி மரங்களை பிடுங்கி போட்டதோ, வர்தா புயல் மாதிரி மக்களினுடைய சொத்துக்களுக்கும் அரசினுடைய சொத்துக்களுக்கும் பாதிப்பு வந்ததோ இல்லை. ஆனால் 3 நாட்களில் ஒட்டுமொத்தமாக மின்சார போல்களிலிருந்து, தெருக்களில் விழுந்த மரங்களிலிருந்து மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அத்தனையும் சரி செய்தார், களத்தில் நின்றார். அப்படி எந்த சம்பவத்தையும் திமுகவினர் செய்யவில்லை. போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறார்கள், மத்திய அரசிடம் நிதி கேட்கிறார்கள். நிதி வந்தால் ஆட்டை போடுவார்கள், அபகரிப்பார்கள். இப்போ திமுக அரசுன்னு சொன்னாலே சட்ட ஒழுங்கு சீர்கேடு தான். அதை நிரூபிக்கிற வகையில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொலைகாரர்களுக்கு பயமே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் கொலை செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் கொலை செய்யலாம். அரசு ஊழியர்களை அடிக்கலாம், மருத்துவர்களை மிரட்டலாம், ஏன் காவல்துறையவே சட்டையை கலட்டலாம் என்கிற அசுர பலத்தோடு இன்றைக்கு கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் மாறியிருக்கிறார்கள். அதற்கு திமுக அரசு தான் காரணம். இதற்கும் கொலைகாரர்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் எப்படி காரணம் சுமத்துகிறீர்கள் என்றால், பாதி பேர் திமுகவினர் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஒன்று கூலிப்படைக்கு தலைவராக இருக்கிறாங்க, இல்லைன்னா கூலிப்படைக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாங்க. அதனால் எப்படி நம்ம தலைவர் நம்மளை காப்பாற்றி விடுவார், நம்மளுடைய பாதுகாவலர்களோடு அங்கே தான் இருக்கிறாருங்கிறது கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் தெரிகிறது. அதனால் அவர்கள் தைரியமாக இந்த வேலைகளை செய்கிறார்கள்.
திமுக கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு தாவேகா தலைவர் விஜய் கூறியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களினுடைய எண்ணம் பழிக்க வேண்டும், விஜயினுடைய எண்ணம் பழிக்க வேண்டும். திமுக எப்படி இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கு, ஒருங்கிணைப்பா இருக்கு, ஒற்றுமையா இருக்கிற மாதிரி எப்படி தோன்றுதுன்னா, எதிரில் இருக்குது, எதிரி பலமா இல்லை. எப்பவுமே இப்போ திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ திமுகவை ஒட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் திமுக செய்கிற நல்ல நலத்திட்டங்களுக்காக அல்ல. திமுகவை பகைத்தால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள இன்னொரு இடம் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது அம்மாவை பராசக்தியாவே கருதினார்கள். திமுகவை எதிர்ப்பதற்கும் திமுகவை தூக்கி எறிவதற்கும் அம்மா காரணமாக இருந்தார். அப்படித்தான் புரட்சி தலைவரும். ஆனால் இன்றைக்கு அதிமுக ஏதிமுகவாக மாறி எடப்பாடிங்கிற ஒரு தற்கொலை கையில் இருக்கிறதுனால திமுகவை பகைச்சிட்டு அதிமுக நோக்கி வர முடியல. அதுக்கும் விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். பழனிசாமியை அப்புறப்படுத்தி விட்டு பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கிவிட்டு ஒருங்கிணைந்த கழகமாக மாற்றும் பொழுது விஜய் சொன்ன கருத்தும் பலிக்கும். சீமானின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கஷ்டம்தான். சீமானின் நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, தான் ஏதோ தேவலோகத்தில் இருந்து குதித்து விட்ட தேவ தூதன் போலையும், இந்த கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் நாம் தமிழரை பின்பற்றுவர்களெல்லாம் ஏதோ அடிமை சாசனத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் போரையும் கருதி நாய் பேய் கொசுறு மசுறுன்னு பேசி தன்னுடைய இயக்கத்தை தானே சீரழிக்கிறார். நாம் தமிழரை அழிப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை, சீமானே போதும். இப்பொழுது நடக்கிற சண்டையே எப்படி என்றால் ஒரு தருதலைக்கும் ஒரு தலைவருக்குமான சண்டை. காலம் இப்பொழுது சல்லடை போட்டு சலிக்கிறது. தங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றியதின் விளைவுதான் இன்றைக்கு அதிமுக சிக்கலில் சிதைந்து சீரழிந்து கொண்டது. எந்த நாட்டில் வேண்டுமானால் பாஜக ஆட்சி அமைக்கலாம், தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கோ ஆளுங்கட்சி வருவதற்கோ